எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிரணவ். திஸ் இஸ் எஃப்டி சினிமாக்காரன். இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்களோட சப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருங்க. இன்றைக்கி கூலி படத்தோட படம் என்ன மாதிரி இருக்க போகுதுங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க டேரெக்டாக வீடியோ போகிறோம். கூலி பார்த்தீங்கன்னா நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது. இன்னிலேருந்தே கூலியோட ஃபீவர் அந்த செலிப்ரேஷன் எல்லாமே ஸ்டார்ட் ஆகிரும் சொல்லலாம். ஈவினிங்லேருந்து அதுக்கான பரபரப்பான விஷயங்கள் எல்லாமே இருக்கும். இன்றைக்கி ஃபுல்லாகவே தேட்டர் வால்ஸில் நிறைய பேர் நிற்பாங்க எப்படி இருந்தாலும். ஸோ அந்தளவுக்கு ரஜினி சார் படங்கள் ரிலீஸ் ஆனாவே ஒரு மிகப்பெரிய ஒரு செலிப்ரேஷன் தான். அந்த விதத்தில் இவர் சினிமாவுக்கு வந்து 50 வருஷம் கம்ப்ளீட் பண்ணுறாப்புல. ஸோ அந்த செலிப்ரேட் பண்ணுற விதமாக இந்த கூலி படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ கூலி படத்தில் நிறைய விஷயங்கள் ரூமர்ஸும் சரி அஃபிஷியலாகவும் ஒரு விஷயங்கள் சொல்லப்படுது. ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரூமர்ஸ், அதாவது அன்அஃபிஷியலாக சொல்ல விஷயங்கள் பார்த்திங்கன்னா அது அஃபிஷியலாக மாற்றிடுறாங்க. அதாவது ப்ரொடியூசர் இல்லை, ஃபிலிம் டைரக்டரும் கிடையாது, ஆர்டிஸ்ட்டும் கிடையாது. ஃபேன் பேஸே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இல்லாத விஷயம். அதாவது இந்த படத்தில் எல்சி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அதுதான் அவர் எல்லா இன்டர்வியூன்னு சொல்லிட்டாப்படா, அது என்ன இந்த படம் எல்சிலாம் வராது, ஸ்டாண்ட் லோன் ஃபிலிம் அது மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி 2 பக்கம் இந்த மாதிரி விஷயங்கள் பேசுகிறாங்க. ஆனால் ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை லோகேஷ் கனகராஜ் வந்து கேமியோங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வரும்போது எல்சிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வர மாட்டாப்லையா, எல்சியூங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வர மாட்டாப்லையா அப்படிங்கிறது எல்லாருமே அழுத்தி கேட்குறாங்க. சரி, ஓகே, நீங்கள் அந்த மாதிரி வந்தாலும் சரி. ஆனால் லோகேஷ் கனகராஜ் பொறுத்த வரைக்கும் சஸ்பென்ஸை மட்டும் மெயினாக வெளியில் தெரிஞ்சிடக்கூடாது. அவர் பேசுகிற ஸ்பீச்சாக இருந்தாலும் சரி, கொடுக்குற இன்டர்வியூஸாக இருந்தாலும் சரி, அவர் அன்றைக்கி ஆடியோ லான்ச்சில் பேசினதும் சரி, எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹைப்பும் சரி சஸ்பென்ஸும் சரி 2மே லிமிட்டடாக வச்சுக்கணும். ஹைப்பு ஏற்றிக்கவே கூடாது. அவங்க படம் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக புதுசாக பார்க்கணும். அதை பார்த்து அவங்க என்ஜாய் பண்ணணும், சர்ப்ரைஸ் ஆகணும். ஏன்னா நம்ம 2 வருஷம் நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம் ரஜினி சாரை வச்சு. அவர் நம்ம நினைக்கிற வித படத்தில் அவன் நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்பாப்புல ரஜினி சாரை வச்சு. நம்ம ரஜினியை வச்சு மாஸ் காமிச்சிருக்கோம். இந்த மாதிரிலாம் நிறையா விஷயங்கள் சர்ப்ரைஸாக அவங்க முதல் டைம் பார்க்கும்போது ஆச்சரியப்படணும்ல. நீங்கள் எல்லாம் எடுத்தோன்னே எல்சியூ இது மாதிரி பேசுனீங்கன்னா எப்படி அப்படிங்கிறது வந்து முடிஞ்ச வரைக்கும் சஸ்பென்ஸாக மெயின்டைன்லேயே இருக்கட்டும், ஹைப்பு முக்கியமாக கம்மியாகவே இருக்கட்டும் எல்லாருமே சொல்கிறாங்க. சரி, ஓகே, இதெல்லாம் சொல்லட்டும், எல்லாருமே பேசட்டும், அதெல்லாம் ஒரு பிரச்சனை கிடையாது. அது நேச்சுரல் தான். சரி, இந்த படத்தை பற்றி நிறைய விஷயங்கள் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 அதிகமாகவே இருக்குதுன்னு சொல்லலாம். சரி, ஓகே, இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் கேட்கும்போது ஃபேன்ஸோட மைண்டில் பார்த்திங்கன்னா இவ்வளோ அவங்க ட்ரீம் பண்ணி வச்சுருக்காங்களே, இந்த படத்துக்கு இவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது அது மாதிரி சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம் ரூமர்ஸ் என்ன கிளப்புதுன்னா, ரஜினி சாரோட ஃப்ளாஷ்பேக் சீனில் வந்து பார்த்திங்கன்னா சிவகார்த்திகேயன் நடிச்சிருக்காப்புல அப்படின்னு சொல்கிறாங்க. இதை எதை வச்சு சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் இந்தி ட்ரெய்லரில் ரிலீஸ் பண்ணும்போது, அதாவது தேட்டர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கூலி ட்ரெய்லர் வந்து ஷோ பண்ணியிருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்தி ட்ரெய்லரில் வந்து கடைசியில் நமக்கு வந்து அமீர் கான் அவங்களோட பேசுகிற மாதிரி ஒரு சீன் ட்ரெய்லரில் ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. பட் இந்தி ட்ரெய்லரில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரஜினி சாரோட ஃப்ளாஷ்பேக் அப்படியே ஒரு கையை தூக்கி நிற்கிற மாதிரி, யாரையோ அப்படி கையை வச்சு மிரட்டுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த ஃப்ரேம் வந்து பார்த்தீங்கன்னா ஒருவேளை சிவகார்த்திகேயன் நடிச்சிருப்பாப்லையோ, இல்லை ப்ரோ அது சிவகார்த்திகேயன் தான், ரஜினியோட ஃப்ளாஷ்பேக்கில் அவர் நடிச்சிருக்காப்புல, என்ன அவரோட பாடி இது மட்டும் இருக்கும், அவர் நடிச்சிருக்காப்புல, பட் ப்ளஸ் அந்த மூஞ்சி மட்டும் டிஏஜிங் பண்ணி சிஜியில் காமிச்சிருக்காங்க. ஆனால் ரஜினி வேஷத்தில் நடிச்சிருக்கிறது வந்து சிவகார்த்திகேயன் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த படத்தில் ரோலெக்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அது மாதிரிலாம் சொல்கிறாங்க. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய பேர் இந்த படத்தில் கேமியோ பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் எதை வச்சு சொல்கிறாங்கன்னு தெரியல. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் எனக்கு நல்லாவே தெரியுது. கண்டிப்பாக லோகேஷ் கனகராஜ் சஸ்பென்ஸ் கண்டிப்பாக படத்தில் நிறையாவே வச்சுருப்பாப்புல. கேமியோஸுங்கிறது வந்து ஒரு 2 இது மாதிரி இருந்தால் கூட பரவாயில்ல. ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் மேக்ஸிமம் ஒரு 3 கேமியோஸ் வச்சுருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியல. பட் நான் ஒரு கெஸ்ஸில் சொல்கிறேன். இது அஃபிஷியலாக எடுத்துக்க வேணாம். ஒரு கெஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. படம் பார்க்கும்போது மேபி நிறையா சர்ப்ரைஸ் நமக்கு வெயிட்டிங்கில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். நாளைக்கு படம் ரிலீஸ் ஆகுது. அதுலேருந்தே தெரிஞ்சிடும் நிறைய விஷயம். கேமியோ இருக்கா, எல்சியூவில் வரப்போகுதா, இந்த படம் 100 கோடி சாரி 1000 crores அடிக்குமா அப்படிங்கிறது வந்து நாளைக்கு தெரிஞ்சிடும். இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கூலி படத்துக்கு வந்து ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. மெயினாக சிங்கிள் ஸ்க்ரீனில் வந்து பார்த்திங்கன்னா பசங்க எல்லாம் கூட்டிகிட்டு போகும்போது அவங்க ஒன்றும் கண்டுக்க மாட்டாங்க. ஆனால் மல்டிப்ளெக்ஸ் தியேட்டரில் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி நிறைய ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ்லாம் பண்ணியிருக்காங்களா. அதே மாதிரி 18 வயசு கீழே இருக்கிறவங்க அவங்களால போக முடியாது. அதான் ஒரு மைனஸ் பாயிண்ட்டு. ஸோ சிங்கிள் ஸ்க்ரீன் பொறுத்த வரைக்கும் அவளுக்கு யாரும் கண்டுக்க மாட்டாங்க. அதனால் ஈஸியாக படம் பார்த்தலாம். மெயினாக இன்னொரு இந்த பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா, கூலி படத்தோடு சேர்ந்து வார் 2 ரிலீஸ் ஆகுது. ஏன்னா வார் 2க்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 16 ஸ்க்ரீன்ஸ் கொடுத்துருக்காங்களா, கூலிக்கு வந்து 40 ஸ்க்ரீன்ஸ் கொடுத்துருக்காங்களாமா. ஸோ அப்புறம் என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து
இந்த கூலி படம் வந்து பார்த்தீங்கன்னா, ஏ சர்டிஃபிகேட் தானே. அதனால ஒரு 10% ஒரு வசூல் வந்து பாதிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாரி வார் 2ல வந்து சென்சார்ல வந்து அந்த பிக்கினி சீன் வந்து தூக்கிட்டாங்களாமா. ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, வார் 2ல வந்து அந்த சீனுக்கு எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. ஆனா சென்சார்ல அந்த சீன தூக்கிட்டாங்க. ஸோ இது மாரி இந்த படம் தனியா ரிலீஸ் ஆயிருந்தா, கூலி தனியா ரிலீஸ் ஆயிருந்தா, புஷ்பாவோட ரெக்கார்ட பீட் பண்ணியிருக்கும். புஷ்பா 2வோட பாக்ஸ் ஆஃபிஸ் கலெக்ஷன இது பீட் பண்ணியிருக்கும் அப்படின்னு ஒரு சில பேர்லாம் சொல்றாங்க. சரி ஓகே. இது வந்து 2 படங்கள் ரிலீஸ் ஆவதற்கான ஒரு வாய்ப்பா வந்திருக்குது. அது நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு சில பேர்லாம் சொல்றாங்க. ஆனா ஒரு சில பேர் என்ன சொல்லி வருத்தப்படுறாங்கன்னா, கண்டிப்பா இந்த படம் ஒரு சிங்கிள் டேல ரிலீஸ் ஆயிருந்தா, கண்டிப்பா இந்த படம் 1000 குரோர்ஸ் அல்வா மாரி அடிச்சுட்டு போயிருக்கும். ஈஸியா 1000 குரோர்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்கும் கூலி படம் அப்படின்லாம் சொல்றாங்க. சரி ஓகே. வார் 2வோட எப்படிங்கிறது வந்து தெரியல. பட் நாளைக்கு 2 படம் ரிலீஸ் ஆகுது. நாளைக்கு எல்லாமே தெரிஞ்சிரும். எந்த படம் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுது? கூலியா? வார் 2வா? கூலி ஒரு வேள நல்ல பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்துருச்சுன்னா, வார் 2க்கு என்ன ஆகும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அது என்னன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கூலிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. அதேமாரி டிக்கெட் புக்கிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஹவுஸ்ஃபுல் ஆகுற அளவுக்கு இருக்கு. ஸோ இப்போ எங்களுக்கு கிடைச்ச நியூஸ் படி பார்த்தீங்கன்னா, கூலி வந்து 4 டேஸ்ல 103 குரோர்ஸ் டிக்கெட் கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். அதேமாரி சன் பிக்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க அஃபிஷியலா ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அ தமிழ் சினிமால ஃபர்ஸ்ட் டைம் 2 மில்லியன கிராஸ் பண்ணியிருக்கு நார்த் அமெரிக்காவுல புக்கிங் இதுல அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இத பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த படம் என்னதான் ஏ சர்டிஃபிகேட் படமா இருந்தாலும் கூட, லோகேஷ் அண்டு ரஜினி சார் இவங்க 2 பேத்துக்காக இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சிருக்காங்க. அதுல நானும் ஒருத்தன். ஸோ இது மாரி படத்துல நெறைய ரூமர்ஸ் அதுக்கப்புறம் எல்சியூ இந்த படம் 1000 குரோர்ஸ் கலெக்ட் பண்ணுமா, அது மாரி ஒவ்வொரு விஷயங்கள் பேசிட்டு இருக்காங்க. அதே மாரி அ இன்னொரு விஷயம் இன்னொரு நியூஸ் கிடைச்சது வந்து பார்த்தீங்கன்னா, உமீர் சாந்து அப்படின்னு ஒருத்தர் வந்து இந்த சென்சார் போர்ட்ல வந்து சிண்டிகேட்டா இருக்கக்கூடிய ஒரு மெம்பர். அவரு வந்து கூலி படத்த ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லி எக்ஸ் பேஜ்ல வந்து ஒரு விஷயத்த ட்வீட் பண்ணியிருக்காப்ல. அதாவது என்ன சொல்லியிருக்காப்டின்னா, கூலி படத்த நான் பார்த்துட்டேன். படம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒன் மேன் ஷோ ஆஃப் ரஜினி சார் அப்படின்னு சொல்லியிருக்காப்ல. அதாவது படத்துல ரஜினி சார் தான் மெயினாவே. மாஸ் தெறிக்கி விட்டுட்டாங்க. பட் கதையில ஸ்க்ரீன் பிளே அண்ட் ஸ்டோரியில வந்து பார்த்தீங்கன்னா, ஆவரேஜ் தான். மத்தபடி படத்துல வந்து எந்த ஒரு குறையும் இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காப்ல. அதே மாரி லாஸ்ட் 20 மினிட்ஸ் அந்த கிளைமாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நான் பார்த்து மிரண்டுட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாப்ல. அதே மாரி படத்துல நெறைய பேத்தோட இன்ட்ரோ வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமா இருந்துச்சு. ஸோ இந்த 2 விஷயத்த நான் இந்த படத்துல பார்த்து ரொம்ப மிரண்டுட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாப்ல. ஸோ ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த ட்வீட் பார்த்துட்டு, ப்ரோ இவரு வந்து இதெல்லாம் நெறைய இது மாரி படங்கள் சொல்லியிருக்காப்ல. ஒரு படங்கள் நல்லா இல்லன்னு சொல்லி அந்த படம் பயங்கர ஹிட் ஆயிருக்கு. சரி இவரு வந்து என்ன வேணா சொல்லிட்டு போட்டும். அ அது மாரி இவரு நெறைய விஷயங்கள் சொல்லி, அதுக்கு ஆப்போனன்ட்டா நெறைய விஷயங்கள் மாறியிருக்கு. அந்த படம் பயங்கரமா ஹிட் ஆயிருக்கு. ஒரு படம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த படம்லாம் ஃப்ளாப் ஆயிருக்கு. இது மாரி ஒவ்வொரு விஷயங்கள் சொல்றாங்க. மொத்தத்தில அவரு என்ன வேணா சொல்லிட்டு போட்டும். அ ஆனா முடிஞ்ச வரைக்கும் ரூமர்ஸ கெளப்பாதீங்கய்யா. ப்ளீஸ், ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சோசியல் மீடியாஸ்ல கெஞ்சிட்டு இருக்காங்க. ஸோ, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க. நாங்க படம் பார்த்து நாங்க தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி, இப்ப நெறைய பேர் இருக்காங்க. ஸோ, பாக்ஸ் ஆஃபிஸ் கலெக்ஷன் பொறுத்தவரைக்கும் 1000 குரோர்ஸ் எப்படி இருந்தாலும், ஆ சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, இன்னும் 3 நாள்ல 700 கோடி கண்டிப்பா அடிச்சுரும் அப்படின்னு சொல்றாங்க. அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ, சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா, 1000 குரோர்ஸ் நெருங்குறதுக்கு 100% வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ, நாளைக்கு படம் ரிலீஸ் ஆக போகுது. நாளைக்கு படத்துல நெறைய நெறைய விஷயங்கள் சர்ப்ரைஸ், எல்சியூ கனெக்ட் இது மாரி இருக்குமாங்கிறது வந்து நாளைக்கு படம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ, இதோட நாளைக்கு வார் 2வும் ரிலீஸ் ஆகுது. அந்த படம் பேசிக்கா தெலுங்கு ஆடியன்ஸ் வந்து என்டிஆருக்காக மெயினா பார்ப்பாங்க. தமிழ்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த படத்துக்கு ஹைப் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓரளவுக்கு இருக்கு. கூலிய கம்பேர் பண்ணும்போது இந்த படத்துக்கு ஹைப் கம்மி தான். வார் 2 விட கூலிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய ஒரு ஹைப் இருக்கு. ஸோ, அவங்க அனவுன்ஸ்மென்ட்லேருந்து இப்போ ரிலீஸ் டேட் வரைக்கும் இந்த ஹைப் இருந்துகிட்டு தான் இருந்திருக்கு. ஸோ, இதுதான் நாளைக்கு வந்து இந்த கூலில என்னென்ன விஷயங்கள் இருக்கு, படத்துல எப்படி இருக்க போகுதுங்கிறது வந்து நம்ம இந்த வீடியோல பேசியிருக்கோம். ஸோ, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் படம் கண்டிப்பா பயங்கரமா இருக்கும். கண்டிப்பா இந்த படம் 1000 குரோர்ஸ் அடிச்சுரும் தான் நான் நம்புறேன். ஸோ, உங்களோட ஒப்பீனியன் என்னங்கிறத கீழ கமெண்ட் செக்ஷன்ல எனக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ, வார் 2வும் எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போகுதுங்கிறத வந்து நாளைக்கு தெரிஞ்சுக்கலாம் பார்த்து. ஸோ, நான் முடிஞ்ச வரைக்கும் நாளைக்கு கூலி படத்தோட எஃப்டிஎஃப்எஸ் எனக்கு டிக்கெட் கிடைச்சிருச்சு. நான் போய் படம் பார்த்துருவேன் மார்னிங். 9 மணிக்குன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அதாவது கூலி படத்தோட ஷோஸ் வந்து ஸ்பெஷல் ஷோக்குலாம் அனுமதி குடுத்துட்டாங்க. அதாவது காலையில 9 மணிக்கு ஆரம்பிச்சு நைட்டு 2 மணி வரைக்கும் நீங்க ஷோ அ பிரசன்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது மாரி தான் இதுவும் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ நான் போய் நாளைக்கு கூலி பார்த்துர்றேன். பார்த்துட்டு நம்ம வீடியோல மறக்காம நீங்க ரெடியா வச்சுக்கங்க. அதே மாரி
கூலி படம் வந்து நாளைக்கு ரிவ்யூ வந்துரும் நம்ம சேனல்ல. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நான் வார் 2வும் போய் டிக்கெட் கிடைக்குமா எனக்கு தெரியல. ஸோ ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஸோ ஒரு வேளை நான் வார் 2 படம் பார்த்துட்டேன்னா, நம்ம சேனல்ல வார் 2வோட ரிவ்யூ வந்துரும். ஸோ ஒரு அடுத்த நாள் தான் வார் 2 போய் பார்க்க முடியும்னா, ஸோ அடுத்த நாள் ரிவ்யூ வரும். முடிஞ்ச வரைக்கும் நான் ட்ரை பண்றேன். ஸோ அதுதான். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கூலி நாளைக்கு நான் ஃபர்ஸ்ட் டே பார்த்துருவேன். ஏன்னா டிக்கெட் கிடைச்சிருச்சுன்னா நான் போய் பார்த்துருவேன். ஸோ வார் 2 நாளைக்கு இல்லைன்னா நாளான்னைக்கு ரிவ்யூ வரதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ நான் முடிஞ்ச வரைக்கும் நாளைக்கே நான் வார் 2வோட படத்தோட ரிவ்யூ நான் கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ இதுதான் கூலி படம் எப்படி இருக்க போகுதுங்கிறது வந்து நம்ம இந்த வீடியோவில் பேசியிருக்கோம். ஸோ இதுதான் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அதிகமாக நம்புறேன். இன்னைக்கான வீடியோ தான். உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். ஸோ தேங்க்யூ, பி சேஃப் அண்ட் ஒன்ஸ் அகெயின் திஸ் இஸ் எஃப்பி சினிமாக்காரன். நான் உங்கள் பிரணவ். தேங்க்யூ. மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வியூவர்ஸ் இந்த சேனலில் வீடியோஸ் பார்க்குறீங்க, அப்படி லைக் ஷேர் பண்ணி இந்த சேனலுக்கு அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணினா எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.